சத்தியமா என்னால முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாங்க. என்னால வலி தாங்கவே முடியல. ஸோ பாப்பா வந்து தலை பெருசா இருக்கனால அந்த ஆயுத கேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அப்படி பண்ணிட்டு கீழே வந்து கட் பண்ணிட்டு ஒரு 4, 5, 6 டாக்டர் கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி வந்து எனக்கு பாப்பாவை எடுத்தாங்க. அப்ப வந்து எனக்கு ஆக்சிடென்ட் வச்சுட்டு இருந்தனால அப்படியே மூஞ்சி ஃபுல்லா ஆக்சிடென்ட் வந்து மறைச்சிக்கிச்சாருன்னா பாப்பாவை வந்து ஒரு கரெக்டா 1:30 மணிக்கு வந்தா. 1:30 மணிக்கு வந்தோன்னே எனக்கு வந்து வெளியே வந்து தெரிஞ்சது, நல்லா கத்துறது நல்லா தெரிஞ்சது. அப்ப பொண்ணா பையனா எனக்கு எதுவுமே தெரியல. சரி, அப்புறம் வெளியே வந்தது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு கிட்ட வந்து வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து பார்க்கல சரியா, அந்த பிளர்ரா பார்த்தேன், ஃபேஸை ஃபுல்லா பார்க்கல, பிளர்ரா பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வெளியே வந்தோன்னா அந்த வலியே எனக்கு தெரியல. சரி, ஜாலியா இருந்துச்சா. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, பாப்பா வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பையனா பொண்ணான்னு எனக்கு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து தையல் போடணும். ஏன்னா வந்து நார்மலா இருந்துச்சுன்னா ஒரு தையல் போட்டு ஒரு கட் போட்டிருப்பாங்க. எனக்கு நிறைய கட் போட்டதுனால தையல் போடணும்னு சொல்லிட்டு ஆயுத கேஸ்ல, ஆனால் தையல் போடணும்னு சொல்லிட்டு அந்த மென் டாக்டர் தான் எனக்கு வந்து தையல் போட்ட அவங்களும், அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் நர்ஸ் சொல்லுவாங்க படிப்பாங்கல்ல, அவங்களும் வந்து எனக்கு வந்து நர்ஸும் அந்த மென் டாக்டர் தான் வந்து எனக்கு தையல் போட்டாங்க. சரி சொல்லிட்டு தையல் போடுறது ரொம்ப கஷ்டமா, கால் வந்து ஒரு பெடல் வந்து 2 சைடு கால் வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கால் அந்த இது மட்டும் இருக்கு, இன்னொன்னு வந்து இல்ல. அதனால என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. அந்த கால் இப்படி வச்சுன்னா கால் இப்படி வைக்காது, இப்படி வைக்காது, இப்படி வைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மென் டாக்டர் என்னை திட்டிகிட்டே இருக்காரு. என்னால முடியல. எப்பதான் வந்து இது பண்ணுவாங்களோ, அந்த தையல் போடுறது தான் எனக்கு ரொம்ப பெரிய பெயின், செம்ம பெரிய பெயின். அந்த தையல் எப்பா என்னால தாங்க முடியல. இந்த காலை வேற பேலன்ஸ் பண்ண முடியல, தையல வேற ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு, பாப்பா பிறந்துட்டான்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு. இப்படி ஆயிடுச்சா. சரி சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தையல் போட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து, ஆனா அந்த தையல் போறதுலாம் ஃபீல் பண்ற அந்த பிளட் எல்லாம் வந்து அந்த கிளாத்ல எடுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அந்த நர்ஸை வந்து பண்ண சொன்னாங்க, நீ பண்ணுமான்னு சொல்லிட்டு சொன்னானா அவங்க வந்து போட்டுட்டு, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பார்த்து முடிஞ்சிச்சான்னு கேட்டு இருங்கக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் சாஃப்டா நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த டாக்டர் மட்டும் தான் திட்டினாரு. அவரு என்னோட நல்லதுக்கு தான் திட்டினாரு, நான் தான் புஷ் பண்ணாம கத்திக்கிட்டே இருக்கறதுனால என்னை திட்டிட்டாரு. சரி சொல்லிட்டு எல்லாம் கிளீன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஆயம்மா அங்க இருக்காங்களா, அவங்க வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, செம்ம பிளட், என்னால கீழே கால் வச்சு நடக்கவே முடியல, என்னால தாங்க முடியல, அவ்வளோ பெயின் அந்த கீழே. சரி சொல்லிட்டு அந்த ஆயம்மா வந்து எனக்கு எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, நைட்டி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, எனக்கு வேற நைட்டி பாவாடெல்லாம் கட்டி விட்டு என்னை வந்து அந்த சேர்ல கூப்பிட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்க எமர்ஜென்சி வார்டுக்கு எனக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பெட்டில் என்னால வந்து உட்கார கூட முடியல. அப்புறம் அந்த ஆயாமா தான் சொன்னாங்க எனக்கு வந்து, அம்மா உனக்கு வந்து பொம்பளை புள்ள பிறந்திருக்குமா, அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்க வந்து அவங்க என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு வந்து காமிச்சாங்க, இந்த மாதிரி வந்து வாங்க இந்த பாப்பா பிறந்துச்சு. டக்குன்னு பாப்பா வந்து கிளீன் பண்ண எடுத்துட்டு போகும்போதே வந்து சொல்லிட்டாங்க எங்க நாத்தனாரு. அப்புறம் வந்து எப்படியே வந்து அங்க வெளியே வந்து அந்த செக்யூரிட்டிக்கு இருப்பாங்களா, இந்த ஆண்டிங்கெல்லாம் வந்து இப்படியே விட்டோன்னே பாப்பாவை பார்த்தாங்க, அழகா வந்து பார்த்துச்சான், கத்துச்சான். சரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க பாப்பாவை. எனக்கு பாப்பா வந்து கொடுக்கல, சரி கிளீன் பண்ணிட்டு கொடுப்பாங்களே சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து பெட்ல இருந்தோன்னே அப்ப காஃபில தண்ணி வந்து கொடுத்தாங்க, என்னமோ கொடுத்தாங்க எனக்கு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்க, பாப்பா வந்து நான் புஷ் பண்ணாதனால பாப்பா வந்து மோஷன் ஏதோ சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாத்தனார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால பாப்பா வந்து இன்குபேட்டர்ல வைப்போம். அதே மாதிரி பாப்பாக்கு வந்து தலையில வந்து லைட்டா அந்த ஆயுத கேஸ்னால லைட்டா வந்து அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க என் நாத்தனார் கிட்ட. அப்புறம் இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து எமர்ஜென்சி வார்ட்லயே இருந்தேன். மறுநாள் மார்னிங் சண்டே வந்து பாப்பா இது பண்ணா, அப்படியே வந்து எனக்கு சண்டே மார்னிங்கே வந்து என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, பக்கத்து நார்மல் வார்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து என்ன அனுப்பிச்சிட்டாங்க. நான் அங்க போயிட்டு ஃபுல்லா சண்டே ஃபுல்லா அங்க இருந்தேன். கரெக்டா வந்து சண்டே நைட், அத சண்டேக்கும் இருக்கும், மண்டே ஆக போகுது பாத்தீங்களா. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா வந்து பாப்பா இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்க. பாப்பா வந்து கொண்டு வந்தாங்க நைட்டு 12. நானே என்னோட மாமியார் மட்டும்தான் இருந்தோம். ஏன்னா அலோ வந்து ஒரு பேஷண்ட் கூட ஒருத்தவங்க தான் அலோ பண்ணுவாங்க. விசிட்டட் டைம் வந்து 2 hours, மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours வந்து யார் வேணா வந்து பாத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சண்டே டு மண்டே ஆக போதுல அந்த நைட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா,
பாப்பா வந்து கொடுத்தாங்க. 2 பாப்பா கொண்டு வந்தாங்களா. கொண்டு வந்துட்டு யார் இங்க தனலட்சுமி, இன்னொரு நேம் வந்து தனலட்சுமி, யார் இந்த தனலட்சுமி அப்படி சொன்னோன்னா நான் தான் சொன்னேன்னா, பாப்பா இவங்க 2 பாப்பால எந்த பாப்பா என்னோட பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பாவை பார்த்தேன். இந்த பாப்பா ரொம்ப அழகா இருக்கே பார்த்தா இந்தம்மா உன் பாப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஜாலியா இருந்துச்சு. என்னால் தாங்க முடியல. எனக்கு வந்து குழந்தைய தூக்க தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியல. எங்க மாமியார் கூப்பிட்டேன், அம்மா இந்த மாதிரி வந்து பாப்பாவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மாமியார் அங்க வந்து வந்தாங்க. ஐயோ செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கணும். எனக்கா பாலே வரல.